dear Balu Kolar sir, MD in Ayurveda. So sir வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். So sir வந்துட்டு like father of எங்களை எல்லா ப்ராடக்ட்டுக்கு. So Balu sir, I welcome you to our KYP, Tamil KYP. So over to you, sir. Thank you very much, Lakshmi. Very good evening to everybody. So அனைவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. ஸோ வெரி குட் ஈவினிங் டு எவ்ரிபடி அகெயின். ஸோ இன்னைக்கு வந்து தமிழில் வந்து நம்மோட கேஒய்பி ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். ஸோ வித் திஸ் லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ. Lakshmi, is the screen visible? Yes, sir. Okay. Is the screen visible now? Yes, sir. Yes, sir. Okay. Is my voice audible? Yes, sir. Thank you very much. Thanks. Thank you, sir. So நண்பர்களே, again அனைவருக்கு இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஸோ வரவேற்கிறேன். ஸோ த இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் இஸ், நம்மோட கேஒய்பி ப்ரோக்ராம் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி பேச போகிற ஒரு ப்ரோக்ராமு. இதில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய நான் சயின்ஸ் பற்றி, நம்மோட ப்ரொமோஷன் பற்றி நான் நிறைய சொல்ல விரும்புகிறேன் ஆக்சுவலி. ஸோ லெட் அஸ் கோ அஹெட். அடுத்த ஸ்லைடில் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கம்பெனியில் நீங்கள் பார்க்கும்போது 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ வெரி ஷார்ட்லி நான் டேட் சொல்ல மாட்டேன், பட் வெரி ஷார்ட்லி உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு புது ப்ராடக்ட் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி வித் தஸ். அனைவருக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெரி ஷார்ட்லி இன்னொரு புது ப்ராடக்ட் வரப்போகிறது. உங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம இன்டர்நெட்ல, நம்ம ஃபேஸ்புக் பேஜில் வந்து, நம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல வந்து அதை பற்றி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரப்போகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பெனியில் 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. முதலாவது வந்து ஐ காஃபி கிரீமர், ஐ காஃபி பிளாக் இருக்கு, ஐ க்ளோ இருக்கு, ஐ பல்ஸ் இருக்கு, ஐ ஸ்லிம் பார் இருக்கு. ஸோ வெரி சூன் நம்மோட கூடையில வந்து இன்னும் ஒரு ப்ராடக்ட் வரப்போறது. ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட், ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்ல வரப்போறது. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சாதனை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோயிங் அஹெட், இப்போ எல்லாருக்கும் தெரியும், இந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது, இம்யூனிட்டி என்பதை பற்றி நாங்கள் அதிகமாக பேசுகிறோம் ஆக்சுவலி. கம்ப்ளீட் உலகத்தில் நீங்கள் பார்த்தா இது ஒரு இம்யூனிட்டி பற்றி பேசுகிறாங்க டாக்டர்ஸு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா இந்த ஹர்ட் இம்யூனிட்டி என்பது, சப்போஸ் உங்களுக்கு வேக்சின் கிடைக்கும் போது, உங்களுக்கு மெடிசின் கிடைச்சா, எஸ்பெஷலி இந்த கொரோனா வைரஸுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஹர்ட் இம்யூனிட்டி வரப்போகிறது ஆக்சுவலி. ஹர்ட் இம்யூனிட்டி என்பது பாப்புலேஷன் இம்யூனிட்டி என்று சொல்கிறாங்க. சரி, நார்மலி இந்த ஒரு வைரஸ் வந்து இட்ஸ் அ வெரி மைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ். அது உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் விசிபிள். பட் நம்மோட உடம்புல அந்த வைரஸ் வரும்போது உங்களுக்கு எல்லா ஒரு நோய்கள் வரும் ஆக்சுவலி. ஸோ எல்லா ஒரு வாட் யூ கால் லைக் கிரானிக் டிசீசஸ் சொல்றாங்க ஆக்சுவலி. அந்த ஒரு நோய்கள் எல்லாமே வந்து இந்த வைரஸ்னாலே வரப்போறது. ஸோ இந்த ஹர்ட் இம்யூனிட்டி எப்படி வரப்போறது ஆக்சுவலி? ஹர்ட் இம்யூனிட்டி என்பது தேர் ஆர் 3 ways, 3 வழிகள் இருக்கு ஆக்சுவலி. முதலாவது வழி நீங்க பார்த்தா, சப்போஸ் உங்களுக்கு வேக்சின் கிடைச்சா, வேக்சின் டெஃபினெட்லி நம்மோட நாட்டில் இப்போ இருக்கு, பட் எல்லாருக்கும் அது வேக்சின் இப்போ கிடைக்கல. ஸோ டெஃபினெட்லி இன்னும் 2-3 மாசத்துல வந்து அனைவருக்கும் இந்த ஒரு வேக்சின் கிடைக்கும். வேக்சின் கிடைச்ச அப்புறமா நீங்க பார்த்தா அந்த ஒரு ஹர்ட் இம்யூனிட்டி உங்களுக்கு வரப்போகுது. 2வது வழி நீங்க பார்த்தா நம்மோட இம்யூன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நம்மோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து இந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாங்க வந்து இந்த மூலிகைகள், இந்த ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் நாங்க போட்டிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு இன்கிரீடியன்ட்ஸ்னால நீங்க அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹர்ட் இம்யூனிட்டி. ஸோ ஒவ்வொரு நாள் வந்து நீங்க நம்மோட ப்ராடக்ட் சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஏறும், அந்த இம்யூனிட்டி ஏறும். ஒரு வாட்டி அந்த இம்யூனிட்டி ஏறும் போது உங்களுக்கு வந்து உங்க உடம்புக்கு அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஒரு வாட்டி அந்த ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா டெஃபினெட்லி உங்களுக்கு எதிர்காலத்திலே எந்த மாதிரி நோய்கள் வராது. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஹர்ட் இம்யூனிட்டி என்று சொல்றாங்க ஆக்சுவலி. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்க போற ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு நம்மோட இண்டஸ்விவா ப்ராடக்ட்ஸ் பேர் நீங்க சொல்லலாம். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் இம்யூனிட்டி ஆர் இம்யூன் பூஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க. ஸோ அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மோட கூடையில வந்து 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வெரி ஷார்ட்லி சீக்கிரமா உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட்ஸ் நாங்க தரப்போறோம்.
அந்த ப்ராடக்ட் பத்தி இப்போ நான் பேச விரும்புதில்லை. அப்புறமா நான் அதை பத்தி பேசுறேன். பட் வெரி ஷார்ட்லி உங்களுக்கு வந்து சீக்கிரமா இன்னொரு ப்ராடக்ட் ஆகிற கூடையில வந்து ஆட் ஆக போகிறது. ஸோ உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் வரப்போகிறது. மார்க்கெட்ல வந்து ப்ரமோஷன் பண்றதுக்கு, அது விற்கிறதுக்கு நல்ல ஒரு அது இட் ஹெல்ப்ஸ் யூ அலாட். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு ஸ்லைட்ல நீங்க பார்க்கும்போது அந்த இம்யூன் பூஸ்டர்ஸ் ஒரு சென்டென்ஸ் அங்க எழுதிருக்கு ஆக்சுவலி. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்த ஐ க்ளோ வந்து தோல் நோய்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இது அனைவருக்கு இது தெரியும். பட் அலாங் வித் தட் சேர்த்துட்டு ஐ க்ளோ வந்து நம்மோட நோய் எதிர்ப்பு சக்தி கூட அது இன்க்ரீஸ் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ பல்ஸ் வந்து இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட். இது அனைவருக்கு தெரியும். பட் ஐ பல்ஸுக்கு இன்னொரு வேலை இருக்கு. அது வந்து நம்மோட நோய் எதிர்ப்பு சக்தி கூட அது இன்க்ரீஸ் பண்றது. சிமிலர்லி ஐ ஸ்லிம் வந்து நம்மோட அதிக எடை, ஒரு ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற ஒரு ப்ராடக்ட். சிமிலர்லி ஐ ஸ்லிமுக்கு கூட இது ஒரு இம்யூன் பூஸ்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. சிமிலர்லி ஐ காஃபிக்கு வந்து முக்கியமான ஒரு வேலை நீங்க பார்த்தா நீரிழிவு நோய்க்கு வந்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட். டயபெட்டிஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டுக்கு நாங்க ஐ காஃபி சொல்றோம். பட் அலாங் வித் அதை சேர்த்துட்டு ஐ காஃபிக்கு இன்னொரு வேலை இருக்கு. அது வந்து நம்மோட உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றது, இம்ப்ரூவ் பண்றது. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் இம்யூன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு வேலை இருக்கு. அலாங் வித் தட் இன்னொரு வேலை இருக்கு. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஏறுறது, இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாமே வந்து வெல்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன சொல்றாங்க ஆக்சுவலி. ஸோ இது ஒரு கான்செப்ட்ல நீங்க பார்த்தா நம்மோட நாட்டில் வந்து நிறைய வியாதிகள் இருக்கு, நிறைய நோய்கள் இருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் இது ஒரே ஒரு நோய் மட்டும் தான் தெரியும், அது வந்து கொரோனா வைரஸ். இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட கொரோனா வைரஸ் இருக்கு, நாளைக்கு அது இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு புது வியாதி வரலாம், பட் நாளைக்கு வந்து கொரோனா வைரஸ் ரெடியூஸ் ஆக போறது. பட் நம்ம கிட்ட நிறைய இந்த மாதிரி நோய்கள் இருக்கு. அது இன்னொரு 100 ஆண்டுகள் நம்ம கிட்ட அலாங் வித் அஸ் அது கூட இட் வில் கண்டினியூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மோட இந்தியா நாட்டில் நீங்க பார்த்தா ஒரு 5 பேர்ல ஒருத்தருக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம், ஹை பிபி ப்ராப்ளம்ஸ் இப்போ கூட இருக்கு. பட் அவருக்கு அது தெரியாது. அது இப்போ அதனால எதுவுமே ப்ராப்ளம் வராது. பட் எதிர்காலத்தில் ஒரு இன்னொரு 10 இயர்ஸ் விட்டுட்டு பார்த்தா அந்த ஒரு ஹை பிபில இருந்து அவருக்கு வந்து இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரப்போறது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நாங்க வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்னால எஸ்பெஷலி இந்த ஹை பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் நீங்க எஸ்பெஷலி ஐபல்ஸ் நீங்க கொடுத்தா டெஃபினெட்லி கண்டிப்பா அது எதிர்காலத்திலே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரப்போறது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பாயிண்ட் நீங்க பாருங்க, 60% மக்களுக்கு இது தெரியல. ஆக்சுவலி 60% மக்களுக்கு இது தெரியல. நம்மோட நாட்டுல நாங்க சொல்றது இந்தியால அவருக்கு வந்து உடம்புல ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதி கேன்சரா இருக்கல, அந்த வியாதி வந்து பிரெயின் டியூமரா இருக்கல, அந்த ஒரு நோய் வந்து ஒரு அல்சரா இருக்கல, அந்த ஒரு நோய் வந்து ஒரு டயபெட்டிஸா இருக்கல, நீரிழிவு நோயா இருக்கல, அது அவருக்கு தெரியாது. ஒரு 10 இயர்ஸ் விட்டுட்டு பார்த்தா அது டெஃபினெட்லி கண்டிப்பா ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல அது வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் அந்த 60% மக்களுக்கு நம்மோட நாட்டிலே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. நம்மோட இம்யூன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ் ஒவ்வொரு நாள் அவர் சாப்பிடும் போது டெஃபினெட்லி அவருக்கு வந்து இன்னொரு 10 ஆண்டுகள் விட்டுட்டு பார்த்தா இந்த மாதிரி நோய்கள் வராது. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் வெல்னஸ் என்று சொல்றாங்க ஆக்சுவலி. மூணாவது பாயிண்ட் நீங்க பாருங்க, 90% மக்களுக்கு ப்ரீ டயாபெட்டிஸ் நோய் இருக்கு. நம்ம இந்தியா நாட்டில 90% மக்களுக்கு ப்ரீ டயாபெட்டிஸ் நோய் இருக்கு. ப்ரீ டயாபெட்டிஸ் என்பது அது நீரிழிவு நோய் கிடையாது. நீரிழிவுக்கு நோய்க்கு வந்து முதலாவது ஒரு ஸ்டேஜ் என்று சொல்றாங்க ஆக்சுவலி. நீரிழிவு நோயில தேர் ஆர் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. முதலாவது ஸ்டேஜுக்கு வந்து நாங்க ப்ரீ டயாபெட்டிஸ் என்ன சொல்றோம். நம்மோட நாட்டில் வந்து 90% மக்களுக்கு இது நீரிழிவு நோய் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரீ டயாபெட்டிஸ் இப்போ கூட இருக்கு. அதனாலதான் நீங்க வந்து ஒரு ஹெல்தி பர்சனுக்கு வந்து நீங்க ஐ காஃபி கொடுத்தா அவருக்கு வந்து எதிர்காலத்தில் இந்த நீரிழிவு நோய் வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைக்வைஸ் 90% மக்களுக்கு இது தெரியாது. அவருக்கு வந்து கிட்னில கூட ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ கூட கிட்னில பிரச்சனை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சி கிட்னி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன். ஸோ கிட்னி ப்ராப்ளம் வந்து முதலாவது ஒரு பழச காலத்துல நீங்க பார்த்தா ஒரு மெடிசின்னால, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹை பிபிக்காக ஒரு மெடிசின் சாப்பிடுறீங்க, சுகருக்காக ஒரு மெடிசின் சாப்பிடுறீங்க, அந்த ஒரு மருந்துனால உங்களுக்கு வந்து கிட்னில பிரச்சனை வரும்.
பட் இன்னைக்கு நீங்க பார்த்தா, இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல நீங்க பார்த்தா, நம்மோட கிட்னில பிரச்சனை வந்து